சார் வணக்கம். வணக்கம். நேற்று மின் வாரியத்தில் இருந்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த நியூ கவர்மெண்ட். நீங்கள் நீண்ட காலமாக அந்த துறையில் பணியாற்றியவர், அது மட்டும் இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தவறுகளையும் குறைகளையும் அவ்வப்போது சுட்டி காட்டக்கூடியவர். அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? எல்லா விஷயங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கா, இல்லை இதில் தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கா? இது முதல்ல வெள்ளை அறிக்கையே இல்லை. ஏன் சார் வெள்ளை அறிக்கைன்னே சொல்லக்கூடாது அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். என்ன அறிக்கைன்னு இதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னா, இது புள்ளி விவர அறிக்கை. ஓ, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? வெள்ளை அறிக்கைன்னா சீரழிவுகள், குறைபாடுகள் இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எவ்வளவு திருடப்பட்டிருக்குது அப்படிங்கிற விவரம் எல்லாம் பொதுமக்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை தயார் பண்ணால் அதுக்கு பேர் வெள்ளை அறிக்கை. இதில் இந்த திருட்டை பற்றி எதுவுமே கிடையாது, சீரழிவை பற்றி எதுவுமே கிடையாது. என்ன புள்ளிவிவரம், அப்போ ஆரம்பிக்கும்போது எவ்வளவு இது கன்சியூமர் இருந்தாங்க, இப்போ எவ்வளவு இருக்கிறாங்க, எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எவ்வளவு லைன் இருக்குது, எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, அந்த விவரம் தான். இது ஏற்கனவே ஆண்டறிக்கையில் வரக்கூடிய விவரங்கள் தான். இது புதுசாக எதுவும் கிடையாது. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத யார் தயாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகாரிகள் தானே. எந்த அதிகாரிகள்? மின்வாரிய அதிகாரிகள். மின் வாரியத்தில் எந்த அதிகாரிகள் தெரியாது, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற இதே ஆஃபீஸர்ஸ் தான் போன ஆட்சியிலே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? சொல்ல வர்றதில்லை, அதானே நிஜம். நான் சொல்லி என்ன மாறப்போகுது? அப்போ அவங்களே நீங்கள் ஒரு அறிக்கை தயார் பண்ண சொன்னால் அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்றது உங்களுக்கு குற்றச்சாட்டு. ஆமாம், அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. இப்போ 2,47,000 கோடி கடன்னு சொல்கிறாரு. ஆமாம், கடன் மட்டும் 2,47,000 கோடி. இனி லைபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது பொருட்கள் வாங்கினது, தனியார்கிட்ட இருந்த அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கினது, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பாக்கி அது 1,50,000 லட்சம் இருக்குது. அதை பற்றி இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்குதா? குறைஞ்சபட்சம் அதை ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத குறைஞ்சபட்சமாக ஏதாவது சொல்லணுமா வேண்டாமா? இல்லை, கடனை மட்டும் சொல்லிட்டு அந்த லைபிலிட்டியை சொல்லாமல் விட்டால் அது எப்படி வெள்ளையாக இருக்க முடியும்? அதுவே கருப்பாக தானே இருக்க இல்லை, முடியும். அரசின் நோக்கம் சரியானது, ஆனால் அதை சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்போ பிரச்சனையே அதுதான். இன்றைக்கி இருக்கிறது பொதுவாக சொல்லுவாங்க, அரசியல்வாதி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதியை விட மோசமான ஒரு கும்பல் தான் இந்த அரசு பணியாளர்கள், அதிகாரிகள்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் காரணம் எல்லாத்துக்கும். அத்தனை சீரழிவுக்கும் இவங்க தான் காரணம். ரொம்ப முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மின்சார வாரியத்தை கண்காணிக்க வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு டிஎன்இஆர்சின்னு ஒன்று இருக்குது, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். அங்கே இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் எல்லாம் யாருன்னா மின்சார வாரியத்தில் திருடிட்டு ரிட்டையர் ஆனப்புறம் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. சரியாக சொன்னால் அந்த டிஎன்இஆர்சி தான் மின்சார வாரியம் இவ்வளவு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமே இவங்க தான். இப்போ அதை இந்த கவர்மெண்ட் எதுவும் மாற்றலையா, அப்படியே தான் இருக்கா? அது போக போகத்தான் தெரியும் மாற்றுவாங்களா இல்லையான்னு. ஆனால் இவங்க இந்த அபிஷியல்ஸை திருட்டு கும்பலை நம்புகிறாங்க. ஏற்கனவே அது என்னமோ திமுககாரன் தான் செய்த மாதிரியும், அரசியல்வாதி தான் செய்த மாதிரியும், இவங்க எல்லாம் அரசு பணியாளர்கள்லாம் சுத்தவான்கள், யோக்கியவான்கள் மாதிரியும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆதாரம் இல்லாமல் நம்ம அப்படி பொதுவாக சொல்லிடக்கூடாதுல்ல யாரையும். அதாவது இன்றைக்கி என்னென்னா, பொலிட்டீஷியன் ஒரு 10% கமிஷன் வாங்கினா 30% வாங்குறது இந்த அபிஷியல்ஸ் தான் வாங்குவாங்க. ஒரு முறை இந்த கலைவாணர் அரங்கத்தில் இவர் அமைச்சர் ஒரு மீட்டிங் போட்டார், வெண்டைல்ஸ் மீட்டிங்னு போட்டார். அதில் இருந்து வெளியே ஒரு தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டர் பேசினார் பார்த்தீங்களா, காசிங்கிறவர். அவர் இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கிறார். 20% கேட்டார், கொடுத்துட்டோம். இப்போ இன்னும் 35% கேட்குறாரு. எல்லா பத்திரிகையும் வந்தது தான், மீடியாவில் வந்தது தான் சொல்கிறேன். 35% கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், 35% தந்துடுறோம், ஆனால் நான் வேலையை முடித்ததா பில்லு கொடுப்பேன், அந்த பில்லு எனக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருங்க. வேலையை முடித்ததா பில்லு, முடிச்சிட்ட பில்லு இல்லை, முடித்ததா. ஆமாம். இதில் இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பொத்தாம்பதுவாக சொல்கிறதா? இது உண்மை. ஆனால் அவரை நான் தொடர்பு கொண்டேன், அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சில நேரங்களில் உண்மைகள் தவறுதலாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி வந்தது இது. ஏன்னா அவர் ஒரு தொழில் பண்ணுறாரு, அவர் தன்னை பாதுகாத்து தான் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 1-2 இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன். இந்த உப்பூர்னு ஒரு தெர்மல் ஸ்டேஷன்
இங்கே போட்டாங்க, ராம்நாடு பக்கத்துலேன்னு நினைக்கிறேன். அது போட்டாங்க. அது எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா 2016 அது அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. 2021 வந்து அந்த ப்ராஜெக்ட்டு வேண்டியது இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அதுக்கு செலவு பண்ண தொகை வந்து கிட்டத்தட்ட 1500 கோடியே செலவு பண்ணியிருக்கிறோன்னு சொன்னாங்க. ஒரு அனல் மின் நிலையம் ஆரம்பித்தாச்சுன்னா 35லேருந்து 40 மாதம்தான் முடிக்கிறதுக்குள்ள காலக்கெடு. அது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடியது. மின்சார வாரியத்துலேயும் இருக்குது, நடைமுறையில் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அது இல்லை. அது வருஷக்கணக்காகும், 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். 3 வருஷத்தில் முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட்டு 6 வருஷம் 7 வருஷத்தில் முடிக்கிறாங்க. இப்போ இவங்க க்ளோஸ் பண்ணதே வந்து 16 ஆரம்பித்தது 21, 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம்னா 3 வருஷம் முடிஞ்சோடனே அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்திருக்க வேண்டும். ஆனால் 21 வரையில் அதை வச்சுட்டு அது வேண்டான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ வந்து 1500 2000 கோடின்னு சொன்னது இப்போ எவ்வளோ கணக்கு எழுதுகிறாங்க? 5920 கோடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சார்? கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டுட்டோன்னு சொன்னால் இது யாரோட பணம்? அதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் சொல்கிறாங்களா? நிர்வாக ரீதியாக முடிவு எதுவுமே வெளியே வராது. நாங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். சரி 2000 கோடி, அதாவது மினிமம் அந்த இந்த ஒரு சிவில் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, காங்கிரீட் போடுறது, அந்த பெட்டு தயார் பண்ணுறது, அந்த வேலை தான் முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சோம். இப்போ 6000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. 6000 கோடின்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா அதனுடைய டோட்டல் ஸ்கீம் காஸ்ட்டே 13000 கோடி. 13000 இல்லை, 12700 கோடி. 6000 கோடின்னா கிட்டத்தட்ட 50% 50% செலவழித்தா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இல்லை அதெல்லாம் என்னாச்சு? திருடிட்டு போயிட்டாங்களா யாராவது? வந்திருந்தால் தானே சார் திருடுறது. கணக்கெழுதுனா எப்படி திருட்டாகும்? அது கணக்கை மட்டும் எழுதுறது திருட்டு இல்லை. அதே மாதிரி உடங்குடியில் இது பண்ணுறாங்க. இடையில என்ன சொன்னாங்கன்னா, இந்த உப்பூரை அப்படியே உடங்குடிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், இடம் மாற்றி வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. இது என்ன ஒரு சின்ன பொருளா தூக்கி கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு? இப்போ அந்த உப்பூரில் வந்து உடங்குடியில் வந்து 2 பிளான்ட் போடுறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அதை வந்து கமர்ஷியலாக ஆப்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்காக வேண்டி நிறைய இந்த டிடிபிஎஸ் எம்டிபிஎஸ்சில் இருந்தெல்லாம் அங்கே நிறைய பேர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட அங்கே, அதாவது கமிஷனிங் ஒர்க்குக்காக அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது. இந்த வெள்ளை அறிக்கை எப்படி பார்த்தாச்சுன்னா இன்னும் 818 கோடி செலவு பண்ண வேண்டியிருக்குது. 818 கோடி செலவு பண்ண வேண்டியிருக்குன்னா அது இன்கம்ப்ளீட்டு தானே. இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது எப்படி கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஆரம்பிக்க முடியும்? இதெல்லாம் இந்த அறிக்கையில் வந்திருக்கணுமா வேண்டாமா? ஓகே, வேறு என்ன பிழைகள் இருக்கிறதா பார்க்குறீங்க? வேறு என்ன விஷயங்கள் இதில் வரல? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அங்கங்கே தெருவில் இருக்குங்கள்ல, அது வந்து 21, 26 5 வருஷ பீரியடில் கிட்டத்தட்ட 99,573 டிரான்ஸ்ஃபார்மர் எரெக்ட் பண்ணதா, இன்ஸ்டால் பண்ணதா சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்னது? இத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டால் பண்ணாங்களா, இல்லை இதுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் போட்டாங்களா? அதையும் சொல்லியிருக்கணும்ல. இத்தனை அந்த 5 வருஷத்தில் எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினோம், அதில் எத்தனையை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? அதையும் இன்ஸ்டாலேஷனை மட்டும் பற்றி சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த 3.25 கோடி ஸ்மார்ட் மீட்ரு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம், கடந்த ஆட்சியில் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த ஆட்சின்னு இல்லை சார், இதெல்லாம் முடிவு பண்ணுறதெல்லாம் வேறு இந்த கம்பெனிக்காரங்களும் அஃபிஷியல்ஸும் தான். முதல்ல இவங்க புரோக்கர் வேலை இவங்கள தான் ஆரம்பிப்பாங்க. கம்பெனிக்காரன் இங்கே தான் வந்து பார்ப்பான், அமைச்சரெல்லாம் போய் பார்க்க மாட்டான். முதல்ல இவங்களை தேத்தி வச்சுட்டு இந்த அஃபிஷியல்ஸை, அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கிட்ட போவாங்க. அப்படி தான் நடக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அமைச்சரை ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு தேவை என்னது? நம்ம இப்போ புதுசாக ஒரு வார்த்தை வந்துருக்குது, பிஎஃப்னு, பார்ட்டி ஃபண்டு. அது பார்ட்டி ஃபண்டா இல்லை சொந்த ஃபண்டாங்கிறது, ப்ரைவேட் ஃபண்டாங்கிறது தெரியாது. பிஎஃப்னு தான் சொல்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டாகவும் இருக்கலாம், ப்ரைவேட் ஃபண்டாகவும் இருக்கலாம். இல்லை, நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் கோடி சேர்த்து வச்சுருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இல்லை, அது எப்படி பார்ட்டி ஃபண்டாக இருக்க முடியும்? பார்ட்டியில் இருந்ததுன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ப்ரைவேட் ஃபண்டு தானே. அதான் இது வெள்ளை அறிக்கைங்கிற அந்த மீட்டரை வாங்குறது எதுக்குன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வாங்கலை.
அப்படி வாங்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட 3.25 கோடி மீட்ரு தயாரிக்கணும்னா அது என்னமோ 1 வாரம் 10 நாளையிலலாம் தயாரிக்க முடியாது. இவ்வளோ பெரிய 3.25 கோடி மீட்ரு தயாரிக்க முடியுமா? அது 5லேருந்து 10 வருஷம் தயாரிப்பு காலமே தேவைப்படும். அது ஏன் அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக 3.25 கோடிக்கும் பர்ச்சேஸ் ஆர்டர் போடணும்? எவ்வளோ தயாரிக்க முடியுமோ, இங்கே எவ்வளோ இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட வேண்டியதுனா ஸ்ப்ளிட்டப் பண்ணி 20 லட்சம் 30 லட்சம்னு போடலாம் இல்லை? ஏன் 3.25 கோடிக்கு போடுறாங்க? 20 லட்சத்துக்கு டெண்டர் கால் ஃபார் பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு 20%னா எவ்வளோ வரும்? கொஞ்சம் தான் தொகை வரும். அதே இது 3.25 கோடி போட்டாச்சுன்னா ரொம்ப அள்ளிட்டு போகலாம் இல்லை? ஏன்னா அந்த அஃபீஷியல்ஸ் வந்து வருஷக்கணக்கில் இருக்க போகிறதில்ல. 1 வருஷம் டாப் லெவலில் இருக்கிறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை அதிகபட்சம் போனால் 3 வருஷம் தான் இருக்க போகிறாங்க. இந்த 3.25 கோடி மீட்டரும் தயார் பண்ணி முடிக்கிறது வரையிலும் அவங்க சர்வீஸில் இருக்க போகிறதில்ல. அதனால் அவங்க சர்வீஸில் இருக்கிற பீரியட்லேயே இதையெல்லாம் வசூல் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் அது. அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நியூ டெக்னாலஜி வரணுங்கிறது கிடையாது. ஒன்றும் வேண்டாம் சார், இப்போ 100 யூனிட்டு, இப்போ 200 யூனிட்டுங்கிறாங்க, 100 யூனிட்டே வச்சுக்கிட்டோம், இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸில் போய் இந்த ஸ்மார்ட் மீட்ரு போடணுங்கிற அவசியமா? அதுவே கிட்டத்தட்ட 80 லட்சம் கன்சியூமருக்கு மேலே இருக்கிறாங்க, 100 யூனிட்டுக்குள்ளே உபயோகப்படுத்துகிறவங்க. அது தேவையாது? இந்த அடிப்படை அறிவே இருக்கக்கூடாதா மனுஷனுக்கு? அதனுடைய டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு கேட்டால் அது வணிக ரகசியம்னு வெளியே விட மாட்டாங்களாம். இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறது 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா சார்? வாங்கினா தானே பொறுத்துறது. இங்கே டி நகரில் சாம்பிளுக்கு பொறுத்துறேன்னு போட்டாங்க, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 60% மீட்ரு ஃபால்ட்டு 2 வருஷத்தில். ஓ, ஃபால்ட்டுனா எந்த மாதிரியான ஃபால்ட்டு? எரிஞ்சு போகுது, ஃபங்க்ஷன் பண்ணல, அது சாஃப்ட்வேர் சரியில்லை, அவங்க சொல்கிறது சாஃப்ட்வேர் சரியில்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி வந்ததுன்னா அந்த கம்பெனி ஏற்கனவே பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா டெண்டர் கண்டிஷன் படி 1% 2%க்கு மேலே ஃபால்ட்டு வரக்கூடாதுன்னு இருக்குது. 60% ஃபால்ட்டு வந்த கம்பெனி இன்னும் ஏன் வச்சு அவனுக்கு கஞ்சி ஊற்றிட்டுருக்குற? அப்போ அவன் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பொதுப்படையாக ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. அதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இருக்குது, என்னது ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதாவது காரண காரியங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு சில முடிவுகள் எடுக்கலாம், உண்மை இதுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு. அது நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு அதை அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபிள் இப்போ இருக்கக்கூடியது. ஏன்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எடுக்க முடியாது. எங்கேயாவது லஞ்சம் வாங்குறவன் சாட்சி வச்சுட்டு லஞ்சம் வாங்குவானா? வாங்க முடியாது இல்லை? அதெல்லாம் இந்த ஆனால் அந்த ரெக்கார்ட்ஸு சொல்லும், அவன் வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்ட்ஸு சொல்லும். அதனால தகவல் உரிமை சட்டப்படி நாங்கள்லாம் கேட்குறது என்ன கேட்போம்னா, நீ உன்னுடைய நோட் ஃபைலை கொடு அப்படின்னு கேட்போம். நோட் ஃபைலை கொடுத்தாச்சுன்னா அதில் எல்லா விவரமும் இருக்கணும். அது பழைய நோட் ஃபைலில் எல்லாம் இருக்கும், இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. முன்னாடி நோட் ஃபைல் போட்டாச்சுன்னா அதனுடைய என்னது காரண காரியங்கள் என்னது, ஏற்ற இறக்கம், ரூல்ஸில் என்ன சொல்லுது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற இறக்கம் நிறைய பேஜ் இருக்கும். 15 பக்கம் 20 பக்கத்துக்கு நோட்டு எழுதுவாங்க. நோட்டு எழுதி அந்த பேசிஸில் அது ஒரு முடிவு, அதாவது முடிவு பண்ண வேண்டிய ஆள் வந்து முடிவு பண்ணி கையெழுத்து போடுவார். இப்போ எல்லாம் நோட்டு, அதுக்கப்புறம் அதில் வர்றது ஆர்டர் வந்தது 2 பக்கம் அல்லது 3 பக்கம் தான் ஆர்டர் வரும். இப்போ எல்லாம் நோட்டு என்னன்னா 2 பக்கம் 3 பக்கம் தான் நோட்டே இருக்குது. அப்போ அந்த விஷயம் சம்பந்தமான எந்த விவரமாவது அதில் இருக்க முடியுமா? இல்லை, பொதுவாக இப்போது ரொம்ப நாளாகவே எல்லாரும் மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஸ்மார்ட் மீட்டர்லாம் வந்ததுலேருந்து ரொம்ப அதிகமாக வருது எங்களுக்கு கரண்ட்டு பில்லு, நான் இவ்வளோ கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் இது எதிர்பார்க்காததை விட அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால் நடக்குது? எதிர்பார்க்காததை விட அதிகமாக வர்றதுங்கிறது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. நியூட்ரல் கட் இருந்தால் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் கட் இருந்தால் அதுக்கு ஒரு இண்டிகேஷன் அந்த மீட்டரில் வரணும். வந்தாச்சுன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மீட்டர் இருக்குதுன்னு வைங்க, அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அதில் வரும் நியூட்ரல் கட்டு அப்படிங்கிறது வரும். அதுக்கு ஒரு இண்டிகேஷன் சிம்பிள் வரும். அது வந்த உடனே என்ன பண்ணணும்னா அந்த கன்சியூமருக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் சாஃப்ட்வேர்லேயே இருக்கக்கூடிய மேட்ரு. இந்த சாதாரண நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சுன்னா உடனே வருது இல்லை,
உனக்கு இவ்வளோ டெபிட் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்கிறான்னு. அதே மாதிரி எஸ்எம்எஸ் வரணும், அதை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறானு. ஏன் பிளாக் பண்ணி வைக்கிறேன்? ஆனால் அது உண்மை இல்லை. நியூட்ரல் கட்டானா அதிகமாக கன்சம்ஷன் இருக்காது. நியூட்ரல் கட்னா என்ன சார், புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது சிங்கிள் ஃபேஸ் எடுத்துக்குவோமே, ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் 2 ஒயர் இருக்கும். ஆமாம், 2 ஒயர் இருந்தாச்சுன்னா அந்த நியூட்ரல் ஒயர் எங்கேயாவது பிரேக் ஆகும். அதாவது லூஸ் கனெக்ஷனால் இருக்கலாம், அல்லது வெளியில் போஸ்ட்டில் இருந்து வர இடத்துல அந்த ஒயர் கட் ஆகும். சில இடங்களில் இருக்கும் கட் ஆகி தொங்கும். அது ஏன் கட் ஆகுதுன்னா அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அலுமினியம் ஒயர் தான் போடுறோம், அலுமினியம் கண்டக்டரு, அலுமினியம் ஒயர். அது போடும்போது அலுமினியத்துக்கு ஒரு குணம் உண்டு. அலுமினியம் ஆக்சைடு சாம்பல் மாதிரி ஃபார்ம் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அது இது பண்ணேன்னா பைண்டிங் அடிப்பாங்க, ஜாயிண்ட் அடிக்கிற இடத்துல வந்து அந்த சாம்பல் ஃபார்ம் ஆகி அதனுடைய கான்டாக்டை குறைக்கும். அப்போ அந்த இடத்துல லோடு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்டர்னலாக ஸ்பார்க் ஆகும், சின்ன சின்ன ஆர்க் வரும். அது இன்னும் ரொம்ப நாள் இருக்கும்போது என்ன ஆகுன்னா அது பெரிய ஆர்க் ஆகி அந்த இது ஒயர் கட் ஆகிடும். இது அலுமினியத்தினால அந்த மெட்டீரியல்னால வரக்கூடிய இதை வந்து பீரியாடிசிட்டியாக அதை ரீப்ளேஸ் பண்ண அந்த பைண்டிங் எல்லாம் பிரிச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி அடித்தாச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அது செய்கிறது கிடையாது, அதனால தான் வருது. இந்த நியூட்ரல் கட்டு வர்றதுனால அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிடுறாங்க. ஓகே, இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கு வந்து அதுவும் குறிப்பாக டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்னங்கிறதே தெரியாது. ஏன்னா அவங்க படித்த காலத்தில், நானும் அப்படி தான் படித்த காலத்தில் என்ன இருந்தால் அது இப்போ கிடையாது. எல்லாம் புது டெக்னாலஜி வந்துடுச்சு. அதுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிடணுமா வேண்டாமா? அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது எதுக்கு செய்யணும்? இல்லை, ஆக்சுவல் ரீசன் என்ன, எதனால் அப்படி போகுது? மீட்டரில் வந்து டிஃபெக்டிவ் மேனுஃபேக்சரிங் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் ஃபால்ட் இருக்கும். அந்த மாதிரி இதனால தான் இந்த மாதிரி அதிகமாக சில இது ஓடுறது இருக்கும். இது அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து லேபே கிடையாது. ஏதோ மொபைல் லேப் ஒன்று வச்சு 2 வெஹிக்கிள் 2 ஊரில் வச்சு, திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியும்? அதனால் குத்து மதிப்பாக அவங்க அடிச்சிடுறாங்க. மீட்ரு ஓகே, குட் கண்டிஷன், நீ தான் உபயோகப்படுத்தியிருக்க, நீ பணத்தை கட்டணும். கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஏதோ ஒரு சினிமாவில் வருமே, மனுஷன் கலங்கி நின்னா தெய்வத்திட்ட வந்து முறையிடுவாங்க, தெய்வமே கலங்கி நின்னா யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்கள்ட்ட போய் சொல்லியாச்சுன்னா இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிடுறாங்க. அதனால் ஸ்மார்ட் மீட்டரில் வந்து இவங்க சொல்லக்கூடிய காரணம் எதுவும் உண்மையானது இல்லை, எல்லாம் போலியானது, பொதுமக்களை ஏமாற்றுறதுக்காக சொல்லக்கூடிய காரணங்கள். ஏன்னா அவங்களுக்கே தெரியாதுன்னு ரொம்ப பேருக்கு. மீட்டரை பற்றி எம்ஆர்டின்னு ஒரு இவங்க இருக்குது, அதில் இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை தவிர டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. அங்கே போனால் வருமானம் வராதுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவிலேயே இருந்துருவாங்க, வசூல் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு. அதனால் அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரு, டெக்னாலஜி அப்டேட்டு எல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி நிறைய இதெல்லாம் மின்தடையெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது காரணம் என்னது? இதுதான். என்ன ரீசன் சார்? ஏன் அப்படி? இப்போது ஒரு ஆட்சி போன ஆட்சி முடிகிற வரையும் கரெக்டாக இருந்துச்சு, நம்ம எப்படியும் அந்த மாதிரி அப்படி சொல்லாதுங்க. கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லாதுங்க. இப்போ 3 நாளாக இருக்குதா அந்த அளவுக்கு? இல்லை. பவர் கட் இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை? இல்லை, நிம்மதியாக தூங்கிடுறோம் எல்லாரும். ஏன் எப்படி தூங்குறோம்? 3 நாளாக கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. ஓகே, சரியா? பெய்யுதா இல்லையா? நிறைய இடங்களில் துண்டு துண்டாக பெய்துட்டுருக்குது. மழை பெய்யும் போது லோடு குறையும் இல்லை. வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டா படுப்பீங்க. அப்போவும் ஏசி போடுறவங்க இருக்கிறாங்க, அது ரேர் கேஸ், அதை விட்டுருங்க. பொதுவான மெஜாரிட்டிக்கு பேசுவோம். அதனால தான் இப்போ இல்லை. இப்போ இனி வெயில் அழிச்சுன்னா 27ஆம் தேதி வரையில் என்னமோ மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சிட்டுனா அந்த கண்டிஷன் மறுபடியும் வந்துடும். என்ன ரீசன்? ஏன் சார் அப்படி பவர் கட் ஆகுது? அப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்க. போன ஆட்சியில் இல்லை, இந்த ஆட்சியில் இருக்குது, என்ன காரணம்? அதெல்லாம் சும்மா ஏமாத்துறது சார். ஆட்சிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. மின்தடை ஏற்படுறது அந்த லைன் இருக்குல்ல, நெட்வொர்க்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்தது. மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. 60,000க்கும் மேலே காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மை இல்லைன்னு அதே போர்டில் இருந்து ஒரு இது வருது. ஆர்டிஐயா? ஆர்டிஐ இல்லை, அவங்களே ஒரு சர்க்குலர் போடுறாங்க சார். என்ன சர்க்குலர்னா, அதாவது இந்த இதெல்லாம் அது என்ன கவுன்சிலிங்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்களாம். எம்ப்ளாயீஸுக்கு போஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறாங்களாம். அந்த ஆரம்பிக்கிறதுக்கு அது எல்லாம் கரெக்டாக என்ட்ரி போட சொல்கிறாங்க.
கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடணுமா. அதாவது எத்தனை போஸ்ட் இருக்குது, எத்தனை ஆள் இருக்கிறாங்க, எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடணுமா. யார் சொல்கிறாங்கன்னா, அது சிஇ பர்சனல்னு ஒரு போஸ்ட் இருக்குது, தலைமை பொறியாளர் பணி அமைப்புன்னு. அவர் வேலையே முழுக்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க்கு தான், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறாரு 25/6/26க்குள்ள இதெல்லாம் என்ட்ரி போட்டு முடிக்கணும். ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 நாள் 3 நாள் டைம் தான் கொடுப்பாங்க, அது மாத கணக்கில் எல்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, இதுக்கு என்ன காரணங்கிறது, அல்டிமேட் எய்ம் இஸ் டு பிரிங் த எக்ஸாக்ட் வேக்கன்சி பொசிஷன் ஆஸ் ஆன் 36/26. இது நான் சொல்கிறது இல்லை, அவங்க போட்ட சர்க்குலரில் இருக்கக்கூடியது. அல்டிமேட் எய்ம் வந்து என்னன்னா, எக்ஸாக்ட் வேக்கன்சி பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெள்ளை அறிக்கையில் எப்படி சார் 65,000 முடிவு பண்ணாங்க? இது குறைவாக இருக்குன்றீங்களா, அதிகமாக இருக்குன்றீங்களா? யாருக்கும் தெரியாது. டிபார்ட்மெண்ட்லேருந்து அதிகாரிகள் கொடுக்குறாங்க, இன்றைக்கி எல்லா மக்கள் முன்னாடி இருக்குது, பொய் சொல்ல முடியுமா அப்படி? அதாவது ஹெச்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க முன்னாடி ஒரு ரெஜிஸ்டர், ஹிஸ்ட்ரி ஷீட்டு ரெஜிஸ்டர்னு. எல்லா எம்ப்ளாயீஸும் மின்சார வாரியத்தில் பணிபுரிய எல்லா நிலையில் உள்ள எம்ப்ளாயீஸுடைய டீட்டெயில்ஸு ஒரு ரெஜிஸ்டரில் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து மேனுவலாக தான் என்ட்ரி போடுவாங்க, அதுதான் இருந்தது. இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டாச்சுன்னா அது அப்பப்போ என்ட்ரி போட்டுகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் கரெக்டாக பண்ணி முடிக்க முடியும். ஆனால் யாருமே அந்த வேலையை செய்கிறதில்ல. வேலை செய்ததான் சம்பளம்னு ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்குறீங்களா? இல்லை. வேலை செய்யாமல் இருந்தாலும் சம்பளம் உண்டு இல்லை, அப்புறம் எதுக்கு வேலை செய்யணும்? அதனால் வேலை செய்கிறதில்ல. இப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த அறிவிப்பு வரும்போது சொறிகிறன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் உடனே கேளு, ஃபீல்டை கேளு. அப்புறம் இந்த ஆஃபீஸ் எதுக்கு இருக்குது? எல்லாத்துலேயும் ஃபீல்டில் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணான்னா இவன் எதுக்கு? வேண்டியதே இல்லையா? இல்லை எவ்வளோ இருக்கும் சார்? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அது அசஸ் பண்ணவே முடியாது சார். இல்லை, இவங்க சொல்கிற எண்ணிக்கை வந்து ரியாலிட்டிக்கு ரொம்ப பொருந்தாமல் இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டிவிஷனில் கேட்டேன், சர்க்குலர் லெவலில் கூட கேட்கல. தாம்பரம் டிவிஷன் ஒன்று இருக்குது சென்னையில். உங்கள் டிவிஷனுக்குள்ளே சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வேக்கன்சி, எல்லா கேட்டகரிஸும். கிட்டத்தட்ட 3 வருஷம் அது கேட்டு இன்னும் பதில் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்டே இல்லை சார். ஒரு டிவிஷன் லெவலுங்கிறது ஒரு சின்ன ஏரியா, காம்பேக்ட் ஏரியா, அதுலேயே அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் இல்லை. அப்புறம் அந்த சர்க்கிள் லெவலு, ஸ்டேட் லெவலில் எப்படி இதெல்லாம் எடுப்பாங்க? ஆனால் ஒன்று நடக்குது, அதையெல்லாம் ஏன் எடுக்காமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல. இந்த இப்போ சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து 45 நாளைக்கு கான்ட்ராக்டில் வந்து லேபரை எம்ப்ளாய் பண்ண போகிறோம். சிட்டி ஏரியாவில் ஒரு செக்ஷனுக்கு 10 கான்ட்ராக்ட் லேபரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், இந்த சிட்டியில் இருக்கிற எந்த செக்ஷன்லேயும் 10 பேர் இருக்கவே மாட்டாங்க சார். 2, 3, 4ன்னு இருப்பாங்க. ஓகே. ஆனால் பில்லு போடும்போது 2, 3, 4க்கு இல்லை பில்லு, அந்த 10 பேருக்கு பில்லு போடுவாங்க. இது ஒன்று தான் நினச்சிட்டு இருக்காதுங்க. இது இப்போ வந்தது ஸ்பெஷல் ட்ரைவ்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்தது. அந்த பவர் கட்டெல்லாம் சமாளிக்கிறதுக்காகன்னு சொன்னாங்க. ஆளே கொடுக்கல ப்ராக்டிக்கலாக. இது ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமாக இன்னொன்று இருக்குது. ஒரு ரீஜியனும் 12 ரீஜியன் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு ரீஜியனுக்கு வந்து 30லேருந்து 40 கோடி ரூபாய் இந்த கான்ட்ராக்ட் லேபர் சப்ளைக்காக வருஷம் கொடுத்துட்ருக்கு, செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போவும் அதே தான், இந்த 3 பேர் 4 பேர் ஒரு ஆள் ஒன்றுமே இல்லாத செக்ஷன்லாம் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் பில்லு மட்டும் இந்த 40 கோடியும் சாப்பிட்டுறாங்க. சரி, ஏன் தான் பவர் கட் ஆகுது சார்? வெறுமனே அது மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தானா? மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை, முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய இருக்குது. இப்போ மழை பெஞ்சா பவர் கட் வரல, மழை இல்லைன்னா வருதுன்னா, மழை இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் லோடு அதிகமாக அவைல் பண்ணிகிட்ருப்போம். லோடு அதிகமாக இது பண்ணு, பில்லராக இருந்தாலும் சரி, ஓவர் லைனில் இருந்தாலும் சரி, அது ஜாயிண்ட் எல்லாம் வந்து அந்த நான் சொன்ன இல்லை அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுறது, அதில் ஹீட் ஆகி அந்த இடம் எரியும். ஓகே. இல்லை, அப்போவும் அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க, ஆட்சி மாறினாலும். அப்போ இருந்தவங்க சரி பண்ணிட்டு இருந்தாங்களா, இல்லை இப்போ இருக்கவங்க சரி பண்ணாமல் இருக்காங்களா? சார், அதே ஆள் தானே இருக்கிறாங்க, அவன் அப்படி தானே இருப்பான். அவன் எப்படி மாறுவான்? ஆட்சி ராமன் ஆண்டாள்னா ராவணன் ஆண்டாள் என்னங்கிற பாணியில் தான் இவங்க இருப்பாங்க. யார் இருந்தால் என்ன, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
இல்லை இந்த ஃபியூஸ் கேரியரை திருடிட்டு போகிறாங்க, இல்லை உள்ள கருப்பு ஆடுகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஒரே ஒரு இடத்துல ஃபீஸ் கேரியரை திருடுறாங்க. அது எதுக்காக, ஏதோ அரசியல் நோக்கத்தில் செய்தானா இல்லை அவன் ஃபீஸ் கேரியரை கொண்டு விற்று சாராயம் குடிக்கிறதுக்காக செய்தானான்னு தெரியாது. அது பிடிச்சிருக்கலாம்ல அவங்க. அது அப்படி பார்த்தாலும் ஒரு தெருவில் மட்டும்தானே சார் அது பிரச்சனை இருக்கணும். ஒரு இடத்துல இந்த ஃபீஸ் கேரியர் திருடுற வந்து சிட்டி ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் போகக்கூடாதுல்ல. அதே மாதிரி ஹெச்டி 11K வருது, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கெல்லாம் வர்றது, அது வந்து ரிங் மெயின் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ரிங் மெயின் ஃபார்மேஷன்னா எந்த இடத்துலேருந்து வேணுனாலும் அதில் ஃபீட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் டேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. கிரிட் அப்படி தான் அமைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே சிட்டியில் மட்டும்தான் இந்த ரிங் மெயின் ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபால்ட் வருதுன்னு அந்த ஹெச்டி லைனில் ஃபால்ட் வருதுன்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு எஸ்எஸ்லேருந்து ஃபீட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொவிஷன் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஸ்கேடான்னு ஒரு அமைப்பும் இருக்குது. அவங்களுக்கு மொபைல் டீம் ஒரு 4-5 மொபைல் வேன் எல்லாம் ஓடுது. அது டக்குன்னு அவங்க போய் இடத்துல போய் இது மாற்றி அடுத்த எஸ்எஸ்லேருந்து சப்ளை கொடுத்து ரெஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அதுவும் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தெரியல. இப்போ முழுக்க அங்கே உள்ள இருக்க கட்டமைப்பு தான் பிரச்சனையா? உள்ள இருக்க அலுவலர்கள், பணியாளர்கள் கட்டமைப்பை சரியாக மெயின்டைன் பண்ணாத இந்த திருட்டு அஃபிஷியல்ஸ் தான். இந்த 2 மாதத்துக்கு இப்போ கரண்ட் பில் வருது இல்லையா, மாதம் ஒரு முறைன்னு சொல்லி சொன்னாங்க போன ஆட்சியில், கடைசி வரையும் பண்ணலை. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அது ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? அது வந்து புரியாததுனால வரக்கூடிய பிரச்சனை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 2 மாதத்துக்கு பதிலாக மாதந்தோறும் போட்டாச்சுன்னா எனக்கு கரண்ட் பில்லு குறையும்னு நினைக்கிறாங்க. பொதுமக்கள் மனசில் அப்படி தான் இருக்குதுன்னா அதை தெளிவுபடுத்தணும்ல. என்ன பிரச்சனை அதில்? என்ன பிரச்சனைன்னா அந்த டேரிஃப் ஆர்டர்னு ஒன்று போடுறாங்கல்ல, அதில் வந்து ஒரு மாதத்துக்குன்னா 50 யூனிட்டு, அதே மாதிரி 500 யூனிட் அந்த ஸ்லாபு மாறுறது இருக்குல்ல, அதுவும் வந்து 250 யூனிட்டு தான் மாதம்னா. அது அந்த டேரிஃப் ஆர்டரை பார்த்தா அது தெளிவாக இருக்குது. டேரிஃப் ஆர்டரில் ஒரு மாதத்துக்குன்னா 50 யூனிட்டு ஃப்ரீ, 250 யூனிட்டில் வந்து அந்த டேரிஃப் இது மாறும், ஹேர் டேரிஃபுக்கு போகும். 2 மாதத்துக்குன்னா தான் 50 + 50 100 யூனிட்டு ஃப்ரீ. அதே மாதிரி 250 500 யூனிட்ல மேலே ஸ்லாபும் மாறும். இதை வந்து ரொம்ப பேர் புரியாமல் இருக்கிறாங்க. அது அந்த பொதுவாக அந்த யூடியூப்பு அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னன்னே புரியாது. டேரிஃப் ஆர்டரையே பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்களாம் அசீம் பண்ணிக்கிட்டுறாங்க. என்னது ஒரு 2 மாதத்துக்கு 100ன்னா ஒரு மாதத்துக்கும் அதே 100 யூனிட் தான் நமக்கு ஃப்ரீ அப்படின்னு இவங்களா அசீம் பண்ணி போட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பொதுமக்களும் நம்புகிறாங்க. அதனால உள்ள பிரச்சனை என்ன, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மாதந்தோறும் கட்டினா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா 2 மாதத்துக்கு வருதுன்னா 2 மாதத்துக்குள்ளே சேர்ந்து பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஏன் அப்படி வச்சுருக்காங்க சார்? பொதுவாக ஒரு வீட்டு வாடகை கூட மாதம் ஒரு முறை தான் வாங்குறாங்க. இப்போ இபியில் மட்டும் ஏன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கீடு? அதாவது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு. கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் உண்மையான நோக்கம் அது. அது தவிர எம்ப்ளாயீஸ் எண்ணிக்கையும் அதில் குறைக்கலாம். மாதந்தோறும் அசஸ் பண்ணணும்னா இப்போ 100 பேர் தேவைப்பட்டோம்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அசஸ் பண்ணுறாங்கன்னா 50 பேர் தானே தேவைப்படும். எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த நியூ டெக்னாலஜிக்கு அது கொண்டு வந்தது. அதில் ஒன்றும் கன்சியூமரை பொறுத்தவரை பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆனால் பாதிப்பு இருக்கிறத அசீம் பண்ணிக்கிடுறாங்க. அது வந்து இவங்க தெளிவுபடுத்தணும், பொதுமக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள அப்படியே கன்சியூமரை வந்து தெளிவில்லாமல் புரியாமல் இருக்கிறது வரையிலும் தான் கன்சியூமரை ஏமாற்ற முடியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஓகே சார், இன்னொன்று நான் முக்கியமாக உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது, இந்த ஆட்சி வந்தப்பறம் நாங்கள் கரப்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லி வந்தாங்க. நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. பொதுவாக இபிக்கு போனோம் அப்படின்னா ஒரு புது கனெக்ஷன் வாங்குகிறோம், இல்லைனா சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸுக்கு மாறும்போதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் வேலை நடக்கும்ன்ற ஒரு அச்சம், கவலை மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? அது மக்கள்கிட்ட அது கவலையே அச்சமாக இல்லை சார். அது கொடுத்து வாங்கினா தான் இவங்களுக்கு கௌரவம்னு நினைக்கிறாங்க சார். கொடுக்காம வாங்குறது, கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுறது? அவங்க தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது. சரி, அது பண்ண வாங்கக்கூடாது. அது கூட ஏதாவது வீட்டில் இருந்துன்னா அதை கொண்டு அடகு கடையில் வச்சு அது கொடுத்துட்றாங்க. ஏன்னா கொடுத்துட்றாங்க, இல்லை கேட்குறாங்க, கொடுக்க வேண்டிய கட்டாயம். அதான் சார் சொல்ல வர்றேன். அதுலேயும் அவங்களும் கௌரவம் பார்க்குறாங்க. கொடுக்காம இனாமா வாங்குறது நமக்கு கௌரவ குறைவு, அதனால் பணம் கொடுத்து தான் வாங்கணுங்கிற மனநிலையை உருவாக்கிட்டாங்க சார் எல்லாத்தையும். இந்த அஃபிஷியல்ஸும் பொலிட்டீஷியனும் சேர்ந்து மக்களுடைய வந்து மனநிலையை அப்படி மாற்றிட்டாங்க. அது மைண்ட் பொல்யூஷன்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுடைய மனசை எல்லாம் பொல்யூட் பண்ணிட்டாங்க. அதனால முடியாதா? அது மாற்றவே முடியாதா? மாற்றணும்னு நினைச்சா முடியும். இப்போ மாற்றுறாங்களா இல்லையா? இப்போ எப்படி இருக்கு அட் ப்ரெசென்ட் இந்த லாஸ்ட் 40 டேஸில்?
40 டேஸில் எல்லாம் மாறும். இந்த அஃபிஷியல்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி மாற்றுவீங்க? அவங்க சொல்கிறத நம்புறீங்களா? எப்போ அவங்க சொல்கிறத நம்புறீங்களோ அப்போவே முடிஞ்சு போச்சு. எதுலேயும் ஒரு கேள்வி இது கேட்டிருக்கணும்ல. இதை சொன்னேன் பார்த்தீங்களா, உப்பூருக்கெல்லாம் எப்படியா 6000 கோடி செலவாச்சு? அது கேட்டிருக்கணுமா வேண்டாமா? யார் கேட்டது? இப்போ நீங்கள் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர் பேசினார் நிறைய விஷயங்கள். இந்த ரிப்போர்ட்டில் இல்லாத சில விஷயங்களை பேசினார். பார்த்துருக்கீங்களா? எங்கெங்கே எவ்வளோ திருடுறானுங்க, டெண்டர் எல்லாம் எப்படி இது பண்ணோம், ஹையர் ரேட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் பேசினார். அதையெல்லாம் அட்லீஸ்ட் அதையாவது இந்த ரிப்போர்ட்டில் கொண்டு வந்திருக்கலாம் இல்லை? ஏன் ரிப்போர்ட்டில் கொண்டு வரல? ஏன்னா ரிப்போர்ட்டில் கொண்டு வந்தால் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிரும். ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அது டபுள் எட்ஜடு கத்தி, இருபக்க முனை உள்ள கத்தி. இப்போ நம்ம சொல்லிட்டோம்னா அது நமக்கு எதிராக கூட பின்னாடி வரலாம். இதெல்லாம் யார் கொடுக்குற ஐடியான்னா அரசியல்வாதிக்கு வர்ற ஐடியா இல்லை. இந்த திருட்டு அஃபிஷியல்ஸ் இருக்கிறான் இல்லை, அவனுக்கு வரக்கூடிய ஐடியா. அதை அவங்க செய்துட்ருக்குறாங்க. அதுதான் விஷயம். இப்போ என்ன பண்ணணும் சார்? இப்போ புது கவர்மெண்ட் உடனடியாக மின் வாரியத்தை சீரமைப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணும்? ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒன்றும் சொல்லலாம். ஆனால் அதை செய்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு கேட்காதுங்க, தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு வைங்க, அந்த ஆஃபீஸில் போய் ஆய்வு நடத்தணும். ஆய்வு நடத்துகிற ஆள் ஒழுங்கான ஆளாக இருக்கணும். அங்கே போய் கவர் வாங்கிட்டு வர்ற ஆளாக இருக்கக்கூடாது. அதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஆய்வுன்னாலே கவர் வாங்குறதுக்கு தான். திடீர்னு சொல்லுவாங்க, இஏ அல்லது எஸ்சியோ இன்றைக்கி ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவன் உடனே என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு கவரை எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்துருவா. மறுநாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் கிடையாது, தான் ஓவர், இன்ஸ்பெக்ஷன் ஓவர். இந்த கவர் போச்சுன்னா ஆய்வு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உண்மையான ஆய்வு பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை கொண்டு சொல்லிவிட்டு இந்த ரெக்கார்டை பார்த்து இதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவனை பேச வைக்கணும். பேச வைக்கும்போது தெரிஞ்சிடும். இது எப்படி வெளியே தெரிகிறது? ரகசியமாக நடந்தால் யாருக்கும் வெளியே தெரியாதில்ல. அதுக்கு என்ன செய்யலான்னா, உங்களை மாதிரி மீடியாஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணணும். இந்த இன்ஸ்பெக்ஷனை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணணும். லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியாச்சுன்னா இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிற ஆள் என்ன கேள்வி கேட்குறாரு, அவன் என்ன அஃபிஷியல்ஸ் என்ன பதில் சொல்கிறான், அப்போ அந்த அஃபிஷியல்ஸ் எப்படிப்பட்டவங்கிறத பொதுமக்கள் நேரடியாக பார்த்து தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குல்ல. வெளிப்படையாக பொதுமக்களுக்கு ஓப்பனாக பேசியாச்சுன்னா பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் உண்டாகுமா இல்லையா? அதை செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடியான்னா உங்களே இல்லை, கவர்மெண்ட்டை கேட்குறீங்க. அதை செய்தாச்சுன்னா நிச்சயமாக இதெல்லாம் சரி பண்ண முடியும் சார். இதை செய்கிறதுக்கு மனசு இருக்கணும். மனசு இருக்குமா இருக்காதாங்கிற எனக்கு தெரியாது. அது போக போத்தேன். ஒவ்வொருத்தருடைய பழைய காலத்து வாழ்க்கையை பார்க்கும்போது அது இருக்காதுன்னு தான் எனக்கு படுது. அது நேர்மைங்கிறது அது நிரந்தரமானது இல்லை, சூழ்நிலைக்கு மாறும். எனக்கு தெரிஞ்ச லோயர் லெவலில் இருக்கும்போது நிறைய அஃபிஷியல்ஸு நான் கரப்டிவாக இருந்தாங்க. ஹையர் லெவலுக்கு போனோன்னா அநியாயமாக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அது வசதி வாய்ப்பு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, அடுத்தவன் சொத்தை எடுத்து என் பொண்டாட்டி பிள்ளை வளரணும்னு நினைக்கிற ஒரு நல்லெண்ணம் தானே அது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அதெல்லாம் அசிங்கம் இல்லை சார் அப்படின்னு, கேவலம்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்களெல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்கிறானே, அதெல்லாம் அது ஒரு கௌரவம்னு இல்லை நினைக்கிறேன் சார். அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்கிறது நமக்கு ஒரு கௌரவம். அப்படி தானே இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. இந்த அசம்பிளியில் கூட போன வாரத்தில் ஏதோ ஒன்று நடந்தது. ஒருத்தர் எதெல்லாமோ பட்டியல் போட்டு சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு அதை கேட்கும்போதெல்லாம் இவன் செய்ததை ஏன்டா இவன் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிறான்னு எனக்கு தோணிச்சுது. அப்படி தானே இருந்தது. என்னமோ அவன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு அவன் என்னென்ன பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பேசும்போது என்ன பேசுகிறான்? பேச்சு ஒன்று செயல் ஒன்று தானே இவங்களுக்கு. குலத்தொழில்னால ஜாதியாடுக்கு போயிடாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் சீரட்டைன்னா இது ஒன்று தான். ஓப்பனாக லைவ் டெலிகாஸ்டிங் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியாச்சுன்னா தெளிவாக இல்லை. ஒன்றும் வேண்டாம் சார், இது ரெடி பண்ணி கொடுத்தான் இல்லை, அவனை எல்லாம் உட்கார வச்சுட்டு இதே அமைச்சர் லைவாக கொஷின் செஷன் போட்டு இதெல்லாம் எப்படியா, இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. என்ன சார் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சொல்லுவானா? இந்த மாதிரி இந்த உப்பூரில் எல்லாம் நாங்கள் இத்தனை கோடி சாப்பிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லுவானா?
இல்லை முன்னாடி இருந்த ஆட்சிக்காரங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவானா? அப்போ பொதுமக்கள் நேராக அதை பார்த்துட்டு இருக்க முடியும்ல. இவன் எங்கே மழுப்புறான், எங்கே பதில் சொல்லாமல் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியும்ல. இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும் சார் அவனை உள்ள தள்ளுறதுக்கு? ஓகே. அதான் சொல்கிறேன், அந்த ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி பேசிஸில் இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கிறத வச்சே இவங்கள உள்ள தள்ளலாம். இந்த வெள்ளை அறிக்கை இருக்குது, வெள்ளை அறிக்கையே இவங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு ஒரு ரெக்கார்டு, அவ்வளோதான். இதையே பயன்படுத்தலாம். இதுலேருந்து சில ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடுறதா இருக்கிறோம், ஆனால் பதில் தரமாட்டாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். எவனாவது கொண்ட தலையை நீட்டுவானா, இந்த என் தலையை வெட்டிக்கன்னு சொல்லிட்டு தரமாட்டானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதை யார் மாற்ற போகிறது? எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கள, புதிய அரசு மாற்றுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை சிஎம் மட்டும் அதை செய்யணுங்கிற எண்ணத்தில் இருந்தாருன்னா கூட இவங்களை எல்லோரையும் ஓவர் பவர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி திறமை அவருக்கு வேணும். அதை அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா செய்ய முடியும். அது செய்வாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ஜோசியமும் தெரியாது, ஐட்டங்களும் தெரியாது. என்ன பாசிபிலிட்டி இருக்குங்கிறத சொல்லுவேன், அதை செய்யணும். நன்றி சார். நன்றி.